ஓம் நம சிவாய வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை எடுத்து என்னென்னா, நிறைய பேர் வந்து கேட்பாங்க, காளி உபாசனா பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து அரசியல் பேசணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு அரசியலெல்லாம் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காது. பொதுவாகவே காளி வணங்குறவங்க, விஷ்ணுமாயா வணங்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. காளி முன்னாடி எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாமே காளியோட காலடிக்கு கீழே தான். எந்த தலைவனாக இருந்தாலும் காளியோட காலடிக்கு கீழே தான். ஸோ இப்படி தான் அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும், என்னையும் சேர்த்து தான். ஓகேங்களா? அப்போது நான் ஓட் போட்டது வந்து டிஎம்கேக்கு. டிவிகே வந்து ஏன் அந்த அளவுக்கு, இப்போ யாரோ ஒரு பிரதர் கூட சொல்லியிருந்தார், அரசியல் பேசாதீங்கன்னு. பிரதர், அது வந்து அரசியல் கிடையாது. அது வந்து ஒரு, ஏன்னா காளி வணங்குறவங்கன்னா எந்த இடமா இருந்தாலும் அவங்க நியாயத்தை பேசணும். அதை தான் காளி விரும்புவாங்க. காளி வணங்குறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு தலைவன், ஒரு ஓகே அவர் தலைவனாக இருக்கட்டும், அவர் சினிமா நடிகராக இருக்கட்டும், ஆனால் பொண்டாட்டி குழந்தைங்களெல்லாம் நான் கொலை பண்ணிவிடுவேன், நானும் செத்து போயிடுவேன் அவங்களுக்காகன்னு சொல்கிறத வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா யார் வின் பண்ணாலும் நான் என்ன பண்ண போகிறேன், போய் காளிக்கு பூஜை பண்ண போகிறோம், சிவனுக்கு நான் பூஜை பண்ண போகிறேன், அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ அதில் ஒன்றும் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது பாலிட்டிக்ஸில். அதை ஏன் காளி வணங்குறவங்களுக்கும் உபாசனை பண்ணாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ என்னோடய நிலைமையில் எடுத்துக்கோங்களேன். ஒரு நார்மலான காளி நிறைய பேருன்னு எடுத்துக்கலாம், 95% பீப்புள் எடுத்துக்கலாம், மீதி 5% வச்சு விட்டுறலாம். காளி மேலே இருக்க பாசத்தினால பண்ணியிருக்காங்கன்னு. அந்த 95% இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுங்களா? நம்ம காளிக்கு பலியெல்லாம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டோம், இவ்வளோ பூஜை காளிக்கு கொடுத்தோம், இவ்வளோ படையல் செலவு பண்ணி போட்டோம், வெடியெல்லாம் வெடிக்கிறோன்னு வேண்டிக்கிட்டோம். ஐ மீன் ஒரு கட்சி ஆளுங்க வின் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க காளிக்கு படையல் கொடுத்து பலியெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அப்படி வேண்டிப்பாங்க, நினைப்பாங்கல்ல, நான் காளிக்கு இவ்வளோ பண்ணேன் ஆனால் காளி வந்து கொடுக்கவே இல்லை, அப்படிலாம் தோணும். புரியுதுங்களா? ஆனால் காளியை வணங்குறவங்களுக்கு அப்படி தோணாது. காளி உபாசனை பண்ணவங்களுக்கு அப்படி தோணாது. எஸ்பெஷலி ஏன் அப்படி தோணாதுன்னா, நம்ம அம்மா தானே, நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், நம்ம அம்மா எது பண்ணாலும் சரியாக இருக்குன்றது அவங்களோட ஃபீல். ஏன்னா எல்லா அஸ்ட்ராலஜர்ஸுமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, பர்சனலாக தெரிஞ்சவங்களும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே டிஎம்கே தான் வின் பண்ண போகுதுன்னு நினச்சாங்க. டிஎம்கே வின் பண்ணால் நாளைக்கே வந்து எங்களுக்கு என்ன 1 கோடி ரூபாய் கொடுத்துட போகிறாங்க, இல்லை நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போய் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தூங்க போகிறோமா? அப்படி கிடையாது. ஆனால் ஒரு கெஸ், அவ்வளோதான். ஏன்னா எனக்கே அம்மா சொன்னது அதுதான். அண்ட் இன்னொன்று, அம்மா சொன்னது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு 2 பேர் வந்து என்னோடய ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு தான். அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க சென்னையில். ஸோ அவங்க அந்த இடத்த வாங்கினது வந்து ஒரு முஸ்லீம் கிட்டே இருந்து தான் போல். அதே மாதிரி எனக்கு தெரியாது. அவங்க நம்மக்கிட்ட பிரச்சனை வந்தாங்க. அப்போ அம்மா தான் சொன்னாங்க, அது வந்து முஸ்லீம் மாந்திரிகம் பண்ண இடம், அந்த இடத்த விட்டு அவங்க சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்னாங்க. அதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி சொன்னீங்க கரெக்டாக? ஏன்னா இடம் வாங்கினதே நாங்கள் வந்து முஸ்லீம்கிட்ட இருந்து தான் வாங்கினோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த பூமி வந்து காளி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பேர் வந்து அந்த இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கு மேலே அவங்க பேரில் வந்து இருக்கக்கூடாது, அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிட சொல்லிட்டாங்க, வித்துற சொல்லிட்டாங்க அந்த இடத்த. அவங்க பேர் கூட அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா முஸ்லீம் மாந்திரிகத்துக்கு அந்த பவர், அந்த சக்தி. ஓகேங்களா? அதுக்காக காளிக்கு சக்தி இல்லைன்னு கிடையாது. ஒரு சில தேவதைகள், ஒரு சில தெய்வங்கள் அந்த விஷயங்களை பண்ணோம். அதனால அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு ஷாக்காக இருந்தது. என்னடா இது, எங்கேயோ கோயம்புத்தூரில் இருக்காங்க, நம்ம எங்கேயோ சென்னையில் இருக்கோம், அவங்க நம்மளை பற்றி சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் சொன்னது நான் கிடையாது, காளி தான். ஸோ அதே மாதிரி தான் அம்மாவும் இதை கெஸ் பண்ணாங்க, அம்மாவும் இதை சொன்னாங்க. இப்போது காளி உபாசகராக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு இமீடியட்டாக என்ன தோணும் தெரியுங்களா? காளி நம்ம போகணும், காளி வந்து இப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தோணும். இப்போ நான் வந்து காலையில் 2 வீடியோ போட்டேன். உண்மையாகவே நான் நினச்சேன் டிஎம்கே வின் பண்ண போகுதுன்னு. ஆனால் வின் பண்ணலை. என்ன பண்ண முடியும்? அதுக்காக காளி விட்டுட முடியுமா? ஆனால் காளி உபாசகராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நமக்கு காளி தான் முக்கியம், நம்ம அம்மாவால் தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம். இவங்களுக்கு வந்து இந்த வின்னிங் ஆர் லூசிங் வந்து காளி பூஜை பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு புரியுதுங்களா? காளி உபாசகரோட மென்டாலிட்டியும் காளியை வணங்குறவங்களோட மென்டாலிட்டியும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இதை தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் காளி உபாசகருக்கு மட்டும் காளி இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் காளி உபாசகருக்கு மட்டும் இவ்வளோ ஒரு பவர் அப்படின்லாம் கேட்பாங்க. அதோட ரீசன் என்னென்னா இதுதான். ஏன்னா காளி வணங்குறவங்க வந்து ஒரு 5 பேர் 10 பேருக்கு மேலே அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம இவங்களுக்கு இவ்வளோ பூஜைலாம் கொடுத்தோம், இவ்வளோ பலியெலாம் கொடுத்தோம், நம்மளை கடைசி நிமிஷத்தில் கைவிட்டுட்டாங்கன்னு தோணும்.
ஆனால் காளி உபாசகருக்கு தோணாது. ஏன்னா அம்மா வந்து குழந்தைய எட்டி உதைச்சா அது வலிக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால நீங்கள் வந்து நான் பாலிடிக்ஸ் பேசினேன்லாம் நினைக்காதீங்க. இது பேர் பாலிடிக்ஸ் கிடையாது. அம்மா, அப்பா, பொண்டாட்டி, குழந்தை இதெல்லாம் தான் முக்கியம். காளி வந்து உங்கள் குடும்பத்தோட வாழுங்கன்னு தான் சொல்கிறாங்க. எந்த பொலிட்டிஷியன் பின்னாடியும் போகாதீங்க. எந்த சினிமா நடிகன் பின்னாடியும் நீங்கள் போய் உங்கள் உயிரெல்லாம் விட வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்காக கொடுங்க அந்த உயிரை. இப்போ நான் நாளைக்கே வந்து காளி என்கிட்ட வந்து எனக்கு உன் உயிரை கொடுப்பியான்னு கேட்டால் கழுத்தறுத்து செத்துப்போன்னு சொன்னால் கூட நான் செத்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு என் காளி கையால் நான் செத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன், என் அம்மா கையால் என் உயிர் போகுதுன்னு. ஸோ நம்ம யாருக்காக உயிரை கொடுக்குறோம், நம்ம யாருக்காக கண்ணீர் விடுறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒரு காளியோட உபாசகராக நான் பார்க்கும் பொழுது நிறைய குழந்தைங்க மென்டலாக அஃபெக்ட் ஆனது, நிறைய பேர் இறந்து போனது. ஓகே, கரூரில் நடந்தது நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரீசன் கிடையாதுன்னு. பட் அதை தாண்டி இப்போது பெண்கள் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரும் பொழுது, மந்திரம் வேதம் வர வேண்டிய வாயில் வந்து தவறான வார்த்தைகள் வரும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கே யாராவது ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பூஜைக்கு வராங்கன்னா, என் குழந்தைக்கு தீப ஆராதனை காட்ட தெரியல, என் குழந்தைக்கு பூஜை பண்ண தெரியலன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்கள திட்டுவேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம மாந்திரிகம் வந்து எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம், காளியோட அருளால். ஏன்னா மாந்திரிகம் படிக்கிறது, காளிக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது காளியோட பலம் நமக்கு ரொம்ப முக்கியம். சேஃப்டி, காளியோட சேஃப்டி. காளி ஒருத்தவங்களை வணங்கிட்டாங்கனாலே காளி உள்ளங்கையில் வச்சு பார்த்துப்பாங்க. காளியோட குணம் அது. ஸோ இது வந்து என்னோடய ஆசை. ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு சீப்பான பெண்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரோடில் நின்று கத்துறது, டான்ஸ் ஆடுறது, தவறான ஆபாசமான வார்த்தைகள்லாம் பேசும்பொழுது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அவங்க வின் பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கான ரீசனே என்னென்னா இதுதான். மிச்சப்படியெல்லாம் அரசியலெல்லாம் எதுவும் கிடையாது. அரசியலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. வந்தால் பூஜை பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான். விக்ட்ரியும் அண்ட் ஃபெயிலியர் வந்து அது காளி கையில் தான் இருக்குது, வரவங்கள பொறுத்து தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை, அது காளி கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் எதுவும் மனசு கஷ்டப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.